பிள்ளையார்பட்டி முடிச்சுட்டு நேராக இங்கே குன்றக்குடி முருகர் கோயிலுக்கு வந்துட்டோம். உள்ளே போய் பார்ப்போம். முருகரை பார்க்க போகிறோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. நேராக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க. 5 கிலோமீட்டர் கூட இல்லை, கம்மி தாங்க. கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இது வந்து என்ட்ரன்ஸு. மேலே போகணுமா இந்த சைடு போகணுமா தெரியல, பார்ப்போம். குன்னக்குடி கோயில் ஃபஸ்ட் டைம் இதுதான் வந்து, அதுதான் இந்த சைடா அந்த சைடா தெரியல, போய் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த சைடு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு தான் போனோம். கரெக்டான ஒரு வழியை தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து மலை மேலே, அதாவது வள்ளிமலை கோயில் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி வந்து இதுவும் மலை மேலே தான் இருக்குது. ஆனால் வந்து அங்கே வந்து ஸ்டெப்ஸு கிட்ட இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு ஒரு 5-6 ஸ்டெப்ஸ் இருக்குது, 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே தர மாதிரி இருக்குது. பாறை, அதாவது ஸ்டெப்ஸுன்னா கல்லெல்லாம் போட்டுலாம் செய்யலாங்க. பாறையே வந்து ஸ்டெப்ஸாக உருவாக்கிக்கிறாங்க. மலையே குறைஞ்சி தான் வந்து ஸ்டெப்ஸாக உருவாக்கி கோயில் உருவாக்கியிருக்காங்க. இந்த கோவிலோட வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த மலை பார்த்திங்கன்னா மயில் தான் வந்து மலையாகவே இருக்கும். மயில் பார்த்திங்கன்னா முருகர்கிட்ட சாபம் வாங்கிக்கிட்டு தான் வந்து இங்கே வந்து கல்லாக இருக்கும், பாறையாக. அதாவது பெருமாளுடைய வாகனம் கருடனையும் பிரம்மருடைய வாகனம் அன்னப்பறவையும் 2 பேர்கிட்டையுமே வந்து போட்டி போட்டும் 2 பேர்கிட்டையுமே வந்து மயில் வந்து போட்டி போட்டது. நான் தான் வந்து ஃபாஸ்ட்டாக பறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே வந்து வாக்குவாதம் நடந்ததில் மயில் வந்து ரொம்ப கர்வம் கொண்டு அவங்க 2 பேரையும் வந்து விழுங்கிட்டு தான் வரலாறு சொல்லுது. அதனால் கோபம் அடைஞ்ச முருகர் பார்த்திங்கன்னா மயிலுக்கு சாபம் விட்டார். நீ என்னை விட்டு தள்ளி போய் நீ பூமியில் ஒரு மலையாக மாறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. முருகர் சாபம் விட்டுருக்காரு. அதோடு இங்கே குன்னக்குடியில் பார்த்திங்கன்னா மயில் பார்த்திங்கன்னா மலையாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அந்த சாப விமோச்சனத்தை வந்து நானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து மயிலுடைய சாபத்தை நீக்கிட்டு மயில் மேலே உட்கார்ந்தபடி இந்த கோவிலில் காட்சி கொடுக்குறாரு. இந்த கோவிலில் விசேஷமே பார்த்திங்கன்னா மயில் மேலே முருகர் காட்சி அளிக்கிறது தான். அது இல்லாமல் வள்ளி தேவயானியுமே வந்து மயில் மேலே இருக்கிறாங்க. பிள்ளையார் வல்லப்பை கணபதி பிள்ளையாரை பார்த்த கொஞ்ச தூரத்துலேயே பார்த்திங்கன்னா முருகர் சன்னிதானம் வந்துடுச்சு. மயில் மண்டபம்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கே தான் வந்து சாமி காட்சி அளிக்கிறாரு. சூப்பர் தரிசனங்க. மயில் மேலே செம்மையாக இருந்தார் முருகர். பார்க்கறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. வள்ளி தேவயானியோட மயில் மேலே இருந்தார். சாமி பார்த்து வந்தாச்சு. குன்னக்குடி கோயில்லையும் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. சுற்றிக்கிட்டு ஒரு சுற்றிட்டு வெளியே வந்துட்டோம். மயில் மண்டபம்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து சாமி இருக்குது. செம்ம தரிசனங்க. ஆறுமுகம் நிறைய தூண்கள் இருக்குது. எல்லா கோயில்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய தூண்கள் இருக்குது. எங்கே போனாலும் இவனுங்க சண்டையை நிறுத்த முடியலைங்க. எதுக்கெத்தாலும் சண்டை போடுறாங்க 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு. இதுதான் மயில் மண்டபம். இதுதான் வந்து இங்கே தான் வந்து முருகர் இருக்கார். மயில் மேலே முருகர் வந்து 6 முகத்தோடு இருக்கார். இதுதான் வந்து ஸ்பெஷல். கோயில் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்ட்டு உட்காடுறோம். படிக்கட்டு பார்த்திங்கன்னா வள்ளி மலை படிக்கட்டை விட இது கம்மி தான். ஆனால் வந்து எப்படி போகுது, ஸ்லைடாக போகுதுல. அப்படியே பாறையிலே செதுக்கியிருக்காங்க. படிக்கட்டாக வந்து உருவாக்கலை அவங்க. பாறையே வந்து அப்படியே படிக்கட்டாக உருவாக்கியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் குன்றக்குடிக்கு வர்றது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். குன்னக்குடியில் குன்றக்குடி தான். மயிலம், அதாவது மயில் மேலே முருகர் இருக்கிறது தான் இங்கே ஃபேமஸான. அது சேவல் வந்து யாருன்னா வேண்டுதலுக்கு விட்டு போயிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. எடை போடுறாங்க. துலாபாரம் குழந்தைக்கு வந்து எடை போடுறாங்க. என்ன பண்றாங்க? எடை போடுறாங்கடா. எடை போடுறாங்க. அதாவது வேண்டுதல் இருக்கும், குழந்தை பிறந்தா நான் போடுறேன் அப்படின்ட்டு.
உங்களுக்கு திருப்பதியில் வந்து இதுவாக போடல, உன்னி அது அவ்வளோ நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியில் வேண்டிக்கிட்டோம். அந்த மாதிரி இவங்க வந்து குழந்தையே எடுத்துகிட்டு வந்து எடை போடுறேன்னு வேண்டியிருப்பாங்க, அதனால் வந்து எடை போடுறாங்க. வெயில், செம்ம வெயில். எவ்வளோ தலை சூப்பராக இருக்குது பாரு, வியூ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது, செம்மையான வியூங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. படிக்கட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல இதுவாக இருக்குது. கரெக்டாக இப்போ 12 மணி டைம்ன்றதுனால உச்சி வெயில், செம்ம சூடாக இருக்குது படிக்கட்டெல்லாம். ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைச்சிது. குன்றக்குடிக்கு வர ஒரு குடுப்பனை வந்து முருகரை பார்க்கறதுக்கு கிடச்சிது. இதுக்கப்புறம் எப்போ வர போகிறோமோ தெரியாது. இவா தேஜு ஸ்ப்ரிங் மண்டியா? பார்த்து இந்த மலை பார்த்தீங்கன்னா சேம் பார்த்தீங்கன்னா மயில் உருவத்திலே இருக்குதுங்க. மயில் வந்து அப்படியே ஒரு அடக்காக்குற மாதிரி இருக்க உருவம் தான் வந்து இந்த மலையாவே இருக்கான். அப்படியே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா கார்த்திகை பிள்ளையாருன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையார் இருந்தார். அங்கே பார்த்துட்டு அப்படியே வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒரு மண்டபம் வந்து நிறைய தூண்களோடு இருக்குது. அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போகணும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். முருகர் இருக்காரு, முருகர் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு, முருகர் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு. செம்மையா இருக்கு முருகர். இங்க பாத்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு. குன்னக்குடி மேலே மலை மேலே போயிட்டு வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக மண்டபம் மாதிரி இருக்குது, அங்கே தான் இருக்குது. நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா பெயிண்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு இடம் கூட விடாமல் சூப்பராக. அதுதான் ஊஞ்சல் ஆடுறது சூப்பர். அது இல்லாமல் இங்கே ஃபுல்லாக ஒரே இடம் இல்லாமல் ஃபுல்லாக பெயிண்டிங், செம்ம பெயிண்டிங். இங்கே ஒவ்வொரு தூண்களுமே பார்த்தீங்கன்னா இந்த காலத்து இதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் அந்த காலத்து தூண்கள் எல்லாம் வந்து நல்லா ஒரு பெருசு பெருசு தூண்களாக இருந்தது. மேலே பெயிண்டிங்லாம் வந்து செம்ம வேறு லெவலுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பழமையான ஒரு கோவில் இருக்குது, குகை கோயிலும் போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. இது குன்னக்குடி முருகர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மலையை ஒட்டிய கீழவே அந்த மலையிலே வந்து அடிவாரத்தில் இருக்குது. நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இவனுங்க ஓடுன்னு ஓடுறாங்க, டயர்டே ஆக மாட்டேங்குது இவனுங்களுக்கு மட்டும். மேலே எவ்வளோ அழகாக தெரியுது பாரு, இங்கேருந்து பார்க்க. மேலே போயிட்டு கீழே வந்தோம், கீழே வந்து பார்த்தா ஊஞ்சலில் ஆடிட்டுருக்க முருகரை பார்க்கலான்னு வந்தோம். அப்படியே பார்த்தா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இது குகை கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்ம போய் அதையும் ஒரு என்ட்ரி போட்டு வந்துடுவோம். போய் பார்த்துட்டு வருவோம் குகை கோயிலும். இந்த குகை கோயில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கல் மண்டபங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கல் மண்டபமாக இருக்குது. எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா இந்தந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மேலே எழுதி வச்சுருப்பாங்க. பட் இந்த கோவிலில் வந்து எந்த ஒரு சாமிக்குமே வந்து இது இந்த சாமி அந்த சாமின்னு சொல்லிட்டு பேரே இல்லைங்க. நம்ம சாரி கட்டினதை வச்சு இது அம்மன் சாமின்னு சொல்லிட்டு நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து தொல்லியல் துறையால் வந்து பராமரிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எந்த சேதாரமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் வந்து போட்டிருக்காங்க. அப்படியே உள்ள போனோம்னா வந்து சிவன் இருந்தாரு, சிவன் பிள்ளையாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிவன் தாங்க இந்த குகை கோயிலில் இருக்கு. அப்படியே பார்க்கலாம் வாங்க உள்ள போயிட்டு இங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அம்மன் உள்ள போனீங்கன்னா இதுவும் ஒரு அம்மன், என்ன அம்மன்னு நம்மளுக்கு தெரியலங்க.
எல்லாமே வந்து ஃபினிஷிங் ஆகாமல் இருக்குது. பட் வந்து பூஜை நடக்குதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. அவ்வளோ மேலே உச்சி வெயிலாக இருந்ததுங்க. பட் வந்து இந்த கல்மண்டபத்துக்குள்ளே வந்தவொடனே ரொம்ப சில்னஸாக ஃபீல் ஆகுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையாரும் சிவலிங்கம் இருந்தார். நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இதுவும் வந்து ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சாமி இருக்குது பார்ப்போம் உள்ளே போய். சிவன் சிவன் ஈஸ்வரர் இருக்காரு. இல்லை பழைய காலத்து கோவில். ஈஸ்வரர் ஃபுல்லுமே அப்படியே குகைக்குள்ளே இருக்கு. பழைய காலத்து கோவில். இது மாதிரி அச்சு அந்த இதுவெல்லாம் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாக இருக்கு. இங்கே பாரு எவ்வளோ பெரிய சிவன். அப்படியே இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய சிவன் பாருங்க. கல்வெட்டுகள் அந்த செதுக்குவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்கு. ஆமாம், தமிழ் சித்திரை எழுத்தா? கல்வெட்டு, அது கல்ல எழுதுவாங்களே, செதுக்குவாங்க. ரொம்ப பழமையாக வாய்ந்த கோயில். நிறைய சிவன் அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய சிவன் இருக்குது. நாகர் சன்னதி வந்து நிறைய இருக்குது. இது எதுக்காக இவ்வளோ சிவன் வந்து இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா எதிரொலி ஓம் நம சிவாய நம்ம சொல்லும் போது அது வந்து அப்படியே வந்து இது எக்கோ கேட்குற மாதிரி வந்து இருக்குது இந்த கோவிலில். அது ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. நல்லா பார்க்கறதுக்கே வந்து சிவன் ஃபுல் அண்ட் ஃபுல் சிவனுங்க. அந்த ஓம் நம சிவாய சொல்கிற இடத்துல நல்ல பெரிய சிவனும் அங்கங்கே சிவன் இருக்குது. இதெல்லாம் வந்து எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்றதே நம்மளுக்கு தெரியல, என்ன வரலாறுன்ட்டு வந்து எனக்கு தெரியல. நாங்கள் போய் பார்த்தோம், அவ்வளோதான். நிறைய சிவன் இருக்குது, நாகர் சன்னதிகள் இருக்குது, பிள்ளையார் இருக்கார், அம்மன் இருக்காங்க. இதுதான் நாங்கள் பார்த்துட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இங்கே தான் வந்து ஓம் நம சிவாயன்றது வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து எதிரொலிக்குது. குன்னக்குடிக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு பொறுமையாக எல்லாத்தையுமே நம்ம சுற்றி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மேலேயும் சரி கீழே குகை கோயிலும் சரி எல்லாமே வந்து நல்லா சுற்றி பார்த்தாச்சு. முருகரை நல்ல தரிசனம் பார்த்தாச்சு. மன திருப்தியோடு போகிறோங்க. இங்கே டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 6 o'clockலேருந்து 12:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. இதோட பார்ட் 2 வீடியோ முடியுது. பார்ட் 3 எந்த இடத்துக்கு போகிறோன்றதும் நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பாய்.